சோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக சோத்திரம். இந்த நாளில் கூட மறுபடியும் செபிக்கிற பிள்ளைகளுக்காக ஒரு வசனத்தை காட்ட விரும்புகிறேன். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக அன்னதினம தேவனோட பேசுகிற பிள்ளைங்க இருக்கீங்கள, உங்களுக்காக ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சோத்திரம். ஒரே ஒரு வசனம் நம்ம வாசிக்கும் போது 139 சங்கீதம் 12 வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றதான ஒரு காரியம், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். நம்ம சொல்லுவோம் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அங்கே ஆணித்தனமாக புதைத்திருக்கதை பார்க்குறோம். சோத்திரம். அல்லேலூயா. அப்போ சோத்திரம். நம்ம அதிகமாக என்ன சொல்லணும்னா கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார்னு சொல்ல வேண்டும். ஆமென். அப்போ நம்மளுடைய தொடர்கள் அப்படி தான் இருக்க வேண்டும். ஒரு தொடர் இப்போ அப்படி தான் இருக்க வேண்டும். இப்போ பாருங்கள், இங்கேருந்து துபாய்க்கு உங்கள் சொந்தக்காரவங்க இருந்தால் ஃபோனில் பேசிடலாம். சோத்திரம். அல்லேலூயா. வீடியோ கால் போட்டு பேசிடலாம். ஆமென். சோத்திரம். அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் எங்கள் வீட்டுக்காரோட பேசினேன், இல்லை எங்கள் அண்ணனோட பேசினேன், இல்லை என் தங்கச்சியோட பேசினேன், எங்கள் அம்மாவோட பேசினேன், எங்கள் அப்பாவோட சேர்த்து பேசினேன். ஆனால் அவங்ககிட்ட சில காரியங்களை விசாரிக்கும் போது அவங்களுக்கு உடம்புக்கு முடியாமல் இருக்காங்களா, பலவீனத்தோடு இருக்காங்களா என்று சொல்லி நீங்கள் சொல்லலாம். ஆமென். சோத்திரம். அதே போல் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார்னு ஆணித்தனமாக சொல்ல வேண்டும். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார்னு ஆணித்தனமாக சொல்ல வேண்டும். இன்னைக்கு அநேக பேர் பல ஆலோசனையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அநேக பேர் ஜெபிக்க சொல்லிட்டு ஜெபிப்பது அல்ல. அநேக பேர் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க ஐயா, ஆனால் வேண்டிக் கொள்ள மாட்டீங்க. ஆனால் நீங்கள் உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் என் ஜெபத்தை தான் கேட்டார்னு போட்டிருக்காங்க. ஊழியக்காரனுடைய ஜெபத்தை கேட்டார்னு போடலை, விசுவாசியோட ஜெபத்தை கேட்டார்னு போடலை, யாரோ ஒரு மனுஷனோட ஜெபத்தை கேட்டார்னு போடல. சோதரம். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். என் வாழ்க்கையில் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறார். ஆமென். என் வாழ்க்கையில் என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்குறாருன்னா நம்ம ஒரு உடன்படிக்கை கர்த்தரோட வைத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு உலகப்புறமான மனிதர்களை பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட எல்லா தொடரும் வச்சு கொள்ளுவாங்க. ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. ஆண்டவரோட இருக்கியா, கர்த்தரோட நிற்கிறியா, கர்த்தரோட ஜெபிக்கிறியா, அதெல்லாம் இருக்காது. மற்றது எல்லாம் உங்களுக்கு இருக்கும். பணக்காரனோட பழக்கம் இருக்கும், பெரிய பெரிய ஆளுங்களோட பழக்கம், இங்கே சின்ன சின்ன மனுஷனோட பழக்கம், இங்கே எல்லா பழக்கமும் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய உனக்கு பழக்கம் இருக்கா? இன்றைக்கி அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் இடத்துல ஆண்டவருடைய பழக்கம் இல்லாதனால தான் நமக்கு நிறைய குற்றச்சாட்டை கண்டுபிடிக்கிறாங்க. குற்றச்சாட்டு, இவை அதை செய்கிறான் இதை செய்கிறானே, இதுதான் பொழப்போம். அதில் நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தரின் ஜெபத்தை கட்டுறோம். நாவை அடக்க வேண்டும், நாவு அடக்கியிருக்க வேண்டும். இந்த நாவு கர்த்தருடைய மாத்திரம் பேச வேண்டும், கர்த்தருடைய மாத்திரம் இருக்க வேண்டும். கண்களை மூடி செபிக்கலாம். பரிசுத்தம் நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். கர்த்தரை மட்டுமாக உதவினை வினேசர் இனி உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அனுதினமும் கர்த்தர் பதில் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.